நம்ம வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். தினந்தோறும் ரமண மகர்ஷி சனாதன இந்து தர்மத்திற்கு செய்த மிக பெரும் பங்களிப்பு இந்த பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு பிறகு உருவான ஞானிகளிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஞான புருஷன், சும்மா சாதாரண இருக்குமோ இருக்காதோன்னு தெரியாத, இருந்தாலும் குடைச்சலா இருந்துகிட்டு இல்லாம போனாலும் மிஸ் பண்ற மாதிரியான சாதாரண பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்க, தலகால் புரியாம குதிக்கிறீங்க, எனக்கு ஜென்ம ஜென்மத்திற்கும் பெருந்துணையாயிருப்பவன் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள், என் ஆத்ம நாயகனை கண்டுவிட்டேன், அடைந்து விட்டேன், அவன் என்னை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னும் போது ஏன் ஓம் நித்யானந்தேஸ்வர பரம சிவ சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த கார்த்திகை தீபத் திருநாள் சத்சங்கத்திற்காக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த கார்த்திகை தீப நன்னாளில் பரமசிவ பரம்பொருளின் வாழும் வாரிசாக பரமசிவ பரம்பொருளின் பரம வெளிப்பாடாயிருந்து உங்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும் பரமாத்வைதத்தை அருளி ஆசீர்வதிக்கின்றோம். பரமாத்வைத பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, தர்மார்த்த காம மோக்ஷ பிராப்திரஸ்து, ஜீவன் முக்தி பிராப்திரஸ்து, ஆரோக்கிய பிராப்திரஸ்து, ஆனந்த பிராப்திரஸ்து, சுக போக பல சர்வ மங்கள சர்வ ஐஸ்வர்ய சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து. சாலோக்கிய சாமீப்ய சாருப்ய சாயுச்ய முக்தி பிராப்திரஸ்து. இன்று கார்த்திகை தீபத் திருநாள். பரம்பொருள் பரமசிவ பரம்பொருள் ஏகன் அநேகனாய் மலர்ந்து பிக் பேங் என்று சொல்லப்படும் காலம் கடந்து நேரம் கடந்து வடிவம் கடந்து நாம ரூபங்கடந்து இருப்பு இருப்பின்மை எனும் நிலை கடந்து இருக்கும் பரம்பொருள் நாம ரூப கால தேசங்களுக்குள் வெளிப்பட்டு அவ்யக்தமாயிருக்கும் பரம்பொருள் வியக்தமாய் வெளிப்பட்டு பிக் பேங் என்று சொல்லப்படும் மகா சிருஷ்டி நிகழும். அந்த நிகழ்வே பரணி தீபமாக
விடியற்காலையில் காட்டப்படுகின்றது. பிறகு மாலையிலே தாயார் பராசக்தி சக்தி சிவத்துள் கரைந்து அர்த்தநாரீஸ்வரராய் அநேகன் ஏகனாய் ஆகின்ற பிரம்மாண்டங்களும் பிரம்மாவிற்குள் ஒடுங்கி, பிரம்மா விஷ்ணுவிற்குள் ஒடுங்கி, விஷ்ணு சக்திக்குள் ஒடுங்கி, சக்தி பெருமானுக்குள் கரைந்து அர்த்தநாரீஸ்வரராய் நிற்கும் திருக்கோலம் அனுபூதி மகாதீபமாக நிகழ்ந்திருக்கின்றது. நம் எல்லோருக்குள்ளும் பார்ப்பவனை பார்த்து சாட்சியை சாட்சியாய் பார்க்கும் பொழுது ஏற்படும் நித்திய நிகழ்வில் பரஞ்சோதி அனுபூதி, நித்திய ஜோதி அனுபூதி, பரமஜோதி அனுபூதியே கார்த்திகை தீபம். பரஞ்சோதி கண்டு கார்த்திகை தீபம் கண்டு பரமாத்வைதத்தில் நிலைத்திருக்க ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நன்னாளிலே திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் ஆலயத்தின் மேலக்கோபுரம், பேகோபுரம் என்று அழைக்கப்படும் மேலக்கோபுரத்தின் நேரெதிரில் கோபுரத்தின் நிழல் விழுகின்ற படியாக ஒரு இடத்தை கிரயம் பெற்று கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த அவதார ஸ்தலம் என்கின்ற பெயராலே பீடமாக, கைலாச பீடமாக அமைத்து அங்கு நித்திய பூஜையும் நித்திய அன்னதானமும் நிகழ்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த அவதார ஸ்தலம் கைலாச பீடத்தை முறைப்படி எல்லாவிதமான கணேச பூஜை, கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி மற்றும் சகலவிதமான வேத ஆகம முறைப்படியான பூஜைகள் நிகழ்ந்து கிரகப்பிரவேசத்திற்கான சகல பூஜைகளும் மற்றும் கும்பாபிஷேகத்திற்கான சகல பூஜைகளும் நிகழ்ந்து அவைகள் முழுமையடைந்திருக்கின்றன பூர்ணாகுதியோடு. இப்பொழுது முறையாக இந்த அறிவிப்பின் மூலம் கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த அவதார ஸ்தலத்தை துவக்கி வைக்கின்றோம். ஆரத்தியும் பூஜையும் நிகழ்ந்து அன்னதானங்கள் தொடர்ந்து நிகழும் நித்யானந்த அவதார ஸ்தலத்தை, கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த அவதார ஸ்தலத்தை முறையாக துவக்கி வைக்கின்றோம். பரமாத்வைத பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து. அருணாச்சல கருணாமூர்த்தி, அருணாச்சலேஸ்வர பரம்பொருள், அருணாச்சல சிவ பரம்பொருள் என்றென்றும் இங்கு வீற்றிருந்து கணபதி முதல் தன்னுடைய சகல பரிவார தேவதைகளோடு சர்வ ஆனந்தத்தோடு சகல கலைகளோடு பரம்பொருள் என்றென்றும் இங்கு வீற்றிருந்து எல்லோர்க்கும் அருள் செய்வாராக. எல்லோர்க்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும். இந்த ஸ்தலத்திற்கு வருவோர்கள் அனைவருக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கட்டும். தர்மார்த்த காமமோக்ஷ பிராப்திரஸ்து. ஓம்.
கைலாசா திருவண்ணாமலை நித்யானந்த அவதார ஸ்தலம் துவங்கப்பட்டு விட்டது. அனைவரும் வருக, பரம்பொருளின் பேரருள் பெருக. பரமானந்த பிராப்திரஸ்து, பரமாத்வைத பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்ய பிராப்திரஸ்து. எல்லோருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்க, எல்லோரும் எல்லா நலனோடும் வளத்தோடும் எல்லா நல்வாழ்வும் பெற்று தர்ம அர்த்த காம மோட்சத்தோடு ஜீவன் முக்தர்களாக வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. ஓம். இந்த கார்த்திகை தீப நன்னாள் பரம்பொருளை அனுபூதியாக உணர்வதற்கான சக்தி மிக உயர்ந்த அளவிலே இந்த பூமியில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரம். இந்த நேரத்தை உபயோகித்து பரமாத்வைத அனுபூதியை பற்றிய அடிப்படையான சில ரகசியங்களை, சத்தியங்களை, பரமசத்தியங்கள், பரம ரகசியங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அனுபூதி இப்பொழுது நிகழும் கார்த்திகை தீப பரஞ்சோதியை அனுபூதியாய், பரமானுபூதியாய் இப்பொழுது காண்பீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள். பார்ப்பவனை ஆழ்ந்து பார்க்க நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த சாட்சியை சாட்சியாய் பார்த்தல் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அந்த தலையில ஏதோ ஒரு அழுத்தத்தோட செய்யறது இல்ல. ரொம்ப ரிலாக்ஸ்டா எனக்குள் தான் இவை அனைத்தும் ஓடுகின்றன. இதெல்லாம் எதன் மீது ஓடுகிறதோ, இதையெல்லாம் பார்ப்பது எதுவோ அதை பார்த்திருக்கின்றேன், அதை பார்ப்போம். அதாவதுங்க, செயல்படுவதுதான் ஸ்ட்ரெஸ். இங்க எல்லா செயல்பாட்டிலிருந்தும் உங்களை வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க. தோன்றா நிலையாக அவ்யக்த பரம்பொருள் வியக்தமாக தோன்றாத நிலையில் துலங்கி இருத்தல். வியக்தமாக தோன்றும் பொழுதும் இரண்டாக மாறாது இருப்பு ஒன்றே எனும் பரமாத்வைதத்திலேயே இருக்கும் இருப்பு நிலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்று 13வது நாள் சத்சங்கம், 10வது நாள் திருவிழா. கடந்த சில நாட்களாக முப்பத்தி 6 தத்துவங்களை பற்றியும் முக்கியமாக எப்படி நீங்கள் தினந்தோறும் நீங்கள் என்கின்ற தனி வியக்தி, நீங்கள் மயக்கத்திலே உங்களுக்கு உருவாக்கி கொண்ட இந்த தனி வியக்தி இல்லாத நிலையை அனுபவமாய் பார்த்து
கண்டு மீண்டும் உங்களை தினந்தோறும் உருவாக்குகின்றீர்கள் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருந்தேன். இன்று காலை அதே சத்தியங்களைத்தான் ஆங்கிலத்தில் சத்சங்கமாக கொடுத்தேன். இப்போ இந்த சத்தியங்களை ஆழ்ந்து உள்வாங்குங்கள். நம்ம வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் தினந்தோறும் இரவு நடக்குதுங்க. எந்த ஐடென்டிட்டி இல்லாம வாழ முடியாதுன்னு நீங்க ஆழமா நம்புறீங்களோ, எந்த ஐடென்டிட்டியை காப்பாத்துறதுக்காக சகலவிதமான போராட்டங்களையும் செய்கிறீர்களோ, அந்த ஐடென்டிட்டிய வாலண்டியரா காணாம போக வச்சிடுறீங்கயா. வாலண்டியரா அந்த ஐடென்டிட்டிய தற்கொலை பண்ண வச்சிடுறீங்க. தினந்தோறும் இரவு வாலண்டியரா அந்த ஐடென்டிட்டியை விட்டுடுறீங்க. காரணம் என்னன்னா, திரும்ப உங்களால பில்டு பண்ண முடியுங்கிற தைரியத்தினால தினந்தோறும் ராத்திரி அந்த ஐடென்டிட்டியை கரைச்சிடுறீங்க, வாலண்டரி சூசைட் பண்ணிடுறீங்க. காலையில எந்திரிக்கும் போது சில வினாடிகளில், மைக்ரோ செகண்ட்ஸ், மொத்த ஐடென்டிட்டியும் திரும்ப கட்டமைச்சு அந்த ஐடென்டிட்டி மூலமா இந்த உலகத்தை பார்த்து உங்களுடைய மெமரி, ஆம்பிஷன்ஸ், குட் பேட், ரைட் ராங், ஃபியர், கிரீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயா, இது மொத்தத்தையும் தினந்தோறும் இரவும் விடியற்காலையும் செய்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய மிராக்கிள். ஆனா கொடுமை என்னன்னா, இந்த மிராக்கிளை நாம கண்டுக்காமலே இருக்கோம். இவ்வளோ பெரிய விஷயம் தினந்தோறும் உங்க வாழ்க்கையில நடக்குதுன்னு கண்டுக்காமலே இருக்கீங்க. ஓரிரவு உறக்கத்தையும் ஒரு காலை விடியலையும் உதயத்தையும் நீங்கள் கான்சியஸா வாழ்ந்துட்டீங்கன்னா, அதுக்கு மேல உங்கள் வாழ்க்கையே வேறு நிலைக்கு மாறி ஒரு கான்சியஸ் பிரேக் த்ரூ உங்களுக்கு நடந்துடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ள. சற்றே பாருங்கள். பெருமான் 2 முறை பெருவெளி பரஞ்சோதியாக வெளிப்படுகின்றார். முதல் முறை இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்யும் பொழுது அவ்யக்தத்திலிருந்து வியக்தமாக வெளிப்படுவது, அதுதான் காலையிலே காட்டப்பட்ட பரணி தீபம். இன்னொரு முறை பிரம்மா விஷ்ணுவிற்கு அடிமுடி காட்டாத அற்பெருஞ்சோதியா நின்னார். அது சிவராத்திரியின் போது நிகழ்ந்தது. ஆனா ரெண்டுமே நிகழ்ந்த இருப்பு திருவண்ணாமலை. காரணம் என்னன்னா, அவர் உருவான உடனே முதல்ல வெளிப்பட்டது திருவண்ணாமலை தான். பிறகு அடிமுடி காணாத அருட்பெருஞ்சோதியாக வெளிப்பட்டு பிரம்ம விஷ்ணுக்களை அடிமுடியை தேடச் சொன்னதும் திருவண்ணாமலை தலத்தில் தான். பிறகு அன்னை பராசக்தி
உமையன்னை அபீதகுஜாம்பிகை பெருமானோடு இடப்பாகம் பெற்று அர்த்தநாரீஸ்வரராக ஒன்றிட வேண்டுமென்று தவமிருந்த பொழுது மலை நுனியிற் ஜோதியாய் காட்டி ஜோதியாய் தன்னை வெளிப்படுத்தி அர்த்தநாரீஸ்வரராக அன்னையை ஏற்றுக்கொண்டு இடப்பாகந்தந்து அர்த்தநாரீஸ்வர கோலங்காட்டி அருளும் அந்த நிகழ்வுதான் மாலை மகாதீபம். இந்த மூன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்யக்தம் வியக்தமாக வெளிப்படுதல் காலையில நடந்த பரணி தீபம் அடிமுடி காட்டாது பிரம்ம விஷ்ணு அடிமுடி காட்டாது அவர்களை தேடவிட்டு அவர்களுக்காக பரஞ்சோதியாக வெளிப்பட்டு ஜோதி ஸ்தம்பமாக வெளிப்பட்டது சிவராத்திரி நன்னாளில். பிறகு தாயாருக்கு மலை உச்சியில் பரஞ்சோதியாய் வெளிப்பட்டு இடப்பாகம் தந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆக்கிக் கொண்டு அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் நம் எல்லோருக்கும் அருள் செய்யும் அந்த திருவிளையாடல் செய்தருளியது மாலை மகாதீபமாக காட்டப்படுகின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் இந்த மொத்த பிரபஞ்சத்திற்கும் புருஷன் ஒருவன்தான். அது பரமசிவ பரம்பொருள் தான். நாம எல்லோருமே பிரகிருதியில் வெளிப்பாடுகள். நாம எல்லோருமே தாயாரின் பாகம்தான், உமையன்னையின் பாகம்தான், உண்ணாமுலையாளின் அபீதகுஜாம்பிகை அன்னையின் பாகம்தான். தாயாருக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லோருக்கும் புருஷன் ஒருவர் தான், பதி ஒருவனே. அது அருணாச்சல பரம்பொருளே, அருணாச்சல கருணாமூர்த்தியே, பரமசிவ பரம்பொருளே. நாம் எல்லோரும் அவரை தேடி அவரை அடைந்து சாயுஜ்ய நிலை அடைந்து அவருக்குள் கரைவதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். இன்னும் பல விதத்திலே இந்த அனுபவத்தை விளக்கலாம். ஆழ்ந்து கேளுங்கள். பார்ப்பவனை பார்த்தீர்களானால், சாட்சியை சாட்சியாய் பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணுங்க, விட்னஸ விட்னஸ் பண்ணுங்க. அப்ப என்ன நடக்கும்னா, கண்களாலே பார்க்க முடியாத உணர்விலே நிறைகின்ற பேரொளி அனுபவம் ஏற்படும். அந்த ஒளியை கண்ணால விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. 1000 கோடி சூரியன் ஜோதி அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி ஓமையாலே, ஓமானங்களாலே, ஓமேயங்களாலே சொல்லுகின்ற கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இந்த அருணாச்சலம் அப்படிங்கிற வார்த்தையே 1000 கோடி சூரியன் ஜோதிங்கிற வார்த்தை தான் அருணாச்சலம். அதாவது சூரியன்களாலேயே ஆன மலை. ஒவ்வொரு துகளும் ஒரு சூரியன், ஒவ்வொரு அணுவும் ஒரு சூரியன்னா அந்த மலை எத்தனை கோடி சூரியன் புரிஞ்சுக்கோங்க. சூரியன்களால் ஆன மலை. காரணம் என்னன்னா,
ஏன் அந்த மாதிரி வர்ணிக்கப்படுறாருன்னா, வர்ணிக்க முடியாததுன்னு சொல்ல முடியாததுனால, வர்ணிக்க முடியாததுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஏதோ ஒரு வர்ணனை, வர்ணிக்க முடியாது அப்படிங்கிற பொருள் வருகின்ற வர்ணனையாவது கொடுத்தாக வேண்டுமே அப்படிங்கிறதான் அண்ட முடியாத மலை அண்ணாமலை. அண்ணாமலை உடலால் மட்டுமல்ல, மனதால் மட்டுமல்ல, வார்த்தைகளால் மட்டுமல்ல, எந்த உணர்வாலும் அண்ட முடியாத அண்ணாமலை. 1000 கோடி சூரியன் ஜோதி. பார்ப்பவனை பார்த்தீர்களானால், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா, விட்னஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த கண்களால் காண முடியாத, கற்பனையில் நினைக்க முடியாத பரஞ்சோதி பேரொளி அனுபவம் தெரியும். அந்த பரஞ்சோதியே கார்த்திகை தீபம். அந்த பரஞ்சோதியே பரமசிவ பரம்பொருள். அந்த பரஞ்சோதியே அர்த்தநாரீஸ்வர அனுபூதி. வைணவத்துல ஒரு அழகான ஒரு சத்தியம் சொல்லப்படுவது, சாக்ரெட் சென்டிமெண்ட். பிருந்தாவனத்திலே கிருஷ்ணனை தவிர வேறு புருஷனே கிடையாது. மற்ற எல்லோருமே கோபிகைகள் தான். ஒரே ஒரு புருஷன்தான், அது கிருஷ்ணன் மட்டும்தான். பிரபஞ்சத்திலேயே ஒரே ஒரு புருஷன் மட்டும்தாங்க இருக்கான், அது பரமசிவ பரம்பொருள் மட்டும்தாங்க. நாம எல்லாருமே அங்க இங்க சுத்திட்டு இருக்கிற பிரகிருதி. எப்ப அவனை கண்டு அவன் திருவடி அடைகின்றோமோ அப்போ நாம் அர்த்தநாரீஸ்வரர் ஆகின்றோம். யாருமே நினைச்சே பார்க்க முடியாது. ரமண மகரிஷி மதுர பாவத்துல கொஞ்சி குலாவுகின்றாருங்க. வேதாந்தத்தின் உச்சம், பரமானுபூதியை கண்ட பகவான் ரமணர் அகக்குகை புகுந்து என அருணாச்சல அக்ஷரமண மாலையில பாடுறாரு. ஒவ்வொரு வரியும் அகம்புகுந்து ஈர்த்து உன் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததென்கொலோ அருணாச்சலா, ஆறு காவெனை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. ரமண மகரிஷியோட, பகவான் ரமண மகரிஷியோட சீக்ரெட் லைஃப சீக்ரெட்டா பார்க்கிற ஒரு விண்டோ தாங்க அந்த அக்ஷரமண மாலை. அது மாதிரி ஒரு வேதாந்த பரமஞானி இவ்வளவு மதுரபாவம் ரசம் சொட்ட சொட்ட பெருமானை நோக்கி பாடி உருகி இருக்கின்றார். அக்ஷர மணமாலை, அதுதான் பெருமான் எழுதியது, ரமண மகர்ஷி எழுதியது. ஒவ்வொரு வரியும் அழகு சுந்தரம் போல் அகமும் நீயும் முற்று. அழகு சுந்தரம் அவருடைய தாய் தந்தையர் பேர். அது மாதிரி நீயும் நானும் இருக்கலாமான்னு சொல்லி கூப்பிடுறார். அதாவது கொஞ்சம் பொலைட்டான, ஓப்பனா டிஸ்கஸ் பண்ண முடியாத, இந்த வள்ளுவர் காமத்துப்பால உபயோகம் பண்ற லாங்குவேஜ்ல, அந்த எலைட் ஒரு வெயில்டு லாங்குவேஜ்ல திரையிட்டு
பேசுகின்ற அந்த நாணம் பொங்குகிற லாங்குவேஜ்ல அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமான்னு அண்ணாமலையானை அழைக்கின்றார். அழகு சுந்தரம் போல் அகமும் நீயுமுற்று அபின்னமாய் இருப்போம் வா அருணாச்சலா. அக்ஷரமண மாலைக்கு பொருள் சொல்லணும்னு உடனே இந்த 1000 தலை கொண்ட ஆதிசேஷனாக மாறி பதஞ்சலி எப்படி மகாபாஷ்யம் எழுதினாரோ அந்த மாதிரி நான் 1000 தலைகளோடு 1000 நாக்கோடு வடிவெடுத்தா மட்டும்தான் அக்ஷரமண மாலைக்கு பொருள் சொல்ல முடியும். அவ்வளவு உணர்வு பொங்குகிறது. ஒவ்வொரு வரியும் மதுர பாவத்தின் உச்சம். அது ரமண மகரிஷிலிருந்து யாருமே எதிர்பார்க்க முடியாது. ரமண மகரிஷி சனாதன இந்து தர்மத்திற்கு செய்த மிக பெரும் பங்களிப்பு இந்த அக்ஷரமண மாலை. இந்த அக்ஷரமண மாலை இல்லைன்னா இந்நேரம் அவரையும் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஓஷோவெல்லாம் எப்படி அந்த மேக்ஸ்முல்லேரியன் மெக்கோலே educated, Macaulay educated, Maximilian religious educated, left-wing liberals எப்படி ஓஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி இவங்களெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிட்டாங்களோ அந்த மாதிரி ரமண மகரிஷியை டைஜஸ்ட் பண்ண முடியாம ஒரு பரமஞானி தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்கிறது அப்படிங்கிற ட்ரெண்ட ஆழமா செட் பண்ணவர் பகவான் ரமண மகரிஷி தாங்க. நீங்க கொஞ்சம் அப்படியே பொறுமையா பாருங்க. ரமணருக்கு முன்பு பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு பிறகு இந்தியாவில் உருவான ஞான குருமார்கள் ஞானிகள் ரமணருக்கு முன்பு ரமணருக்கு பின்பு அப்படின்னு பிரிச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாருமே எஸ்பெஷலி இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் மெக்கல்லே எஜுகேஷனை பார்த்தவங்க, மேக்ஸ்முல்லேரியன் ரிலிஜியஸ் எஜுகேஷன் பண்ணவங்க அத்தானா பேரும் லிபரல் அக்னாஸ்டிக் இல்ல ஏத்திஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து யூனிவர்சாலிட்டி அப்படிங்கிற பேரால சனாதன இந்து தர்மத்தை யாரு வேணா டைஜஸ்ட் பண்ணிட்டு ப்ராடக்டை டைஜஸ்ட் பண்ணிட்டு பிராண்ட் அழிச்சிடுறதுக்கான பழத்தை பறித்து கொண்டு மரத்தை வெட்டி விடுவதற்கான அந்த ஸ்டாண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்தாங்க. பெரிய லிஸ்ட் எடுத்து நீங்களே போட்டு பாருங்க. பகவான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிட்டிஷ் இன்வேஷனுக்கு பிறகு உருவான ஞானிகளிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஞான
புருஷன் ஒரு பரம அனுபூதி அடைந்த ஞான குரு தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்கிறது, ஏத்திஸ்டிக்கோ இல்ல அக்னாஸ்டிக் ஸ்டாண்டோ எடுக்காம தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் பகவான் தான் பண்றார். அதுவும் இந்த அக்ஷரமண மாலையில தான் பண்றார். அதுக்கு பிறகு பகவானுக்கு பிறகு வந்தவர்கள் சகல குருமார்களும் போல்டா தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராமகிருஷ்ணரே தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுத்தாலும் பல இடங்கள்ல விவேகானந்தர் அக்னாஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ், மெக்கலே எஜுகேஷன், மேக்ஸ்முல்லேரியன் ரிலிஜியஸ் எஜுகேஷன், இந்த ரெண்டுலயும் அடிபட்டவங்க, அந்த ரெண்டு டாக்ஸினும் டாக்ஸிக் ஐடியாஸ் டாக்ஸின்ஸும் உள்ள போனவங்க அத்தனை பேருமே ஞானமடைந்த பிறகும் லிபரல் லெஃப்ட் விங் ஸ்ட்ராட்டஜி, அக்னாஸ்டிக் ஏத்திஸ்டிக் ஸ்டாண்ட்ஸே எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த லாங்குவேஜிலே அவங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரமண மகர்ஷி அந்த ட்ரெண்டை உடைச்சார். உடைச்சி தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சார். ரமண மகர்ஷிக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே பெரும்பாலானவர்கள் தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸம்ஷன் அஃப்கோர்ஸ் ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, ரமண மகர்ஷிக்கு பின்னாடி வந்தவங்க தான். அது ஏதோ காரணத்தினால அவங்க அக்னாஸ்டிக் ஸ்டாண்டே எடுத்துட்டாங்க. பெரும்பாலானவர்கள் தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்கிறது, நான் உட்பட தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு, அனுபூதிக்கு பிறகு தீஸ்டிக் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் ரமண மகர்ஷி, பகவான் ரமண மகர்ஷி. அதிலும் முக்கியமா இந்த அக்ஷரமண மாலை, அக்ஷரமண மாலை. பகவானை போய் மதுர பாவத்துல மயக்கி இருக்கிறனா அண்ணாமலையானே உன் பேராண்மை. யாரோ ஒருத்தர் என்ன விமர்சனம் பண்றவர் தான், அவதூறு பேசுறவர், ஒரு நல்ல விமர்சனம் கூட கிடையாது, அவதூறு பேசுற ஒருத்தர் அவருடைய வீடியோவில் சொல்லியிருக்காரு, திருவண்ணாமலையில பிறந்த ஒரே காரணத்தால தன்னை பெரிய ஆள் நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு. அதை விட வேற என்னையா காரணம் வேணும்? அவர் பேரை சொல்ல நான் விரும்பல, ஆனா உனக்கு தெரியும் அந்த வீடியோ போட்டது நீதான்னு. உனக்கு பதில் சொல்றேன் கேட்டுக்கையா. உலகத்திலேயே இருக்கின்ற ஒரே புருஷன், ஏயா நீ எல்லாம் சும்மா இன்னைக்கு வரும் நாளைக்கு ஓடி போயிரும், வந்து இருக்கும் போதும் எத்தனை தலைவலி கொடுக்கும், எத்தனை தரம் பிரேக்கப் சொல்லும், எத்தனை தரம் திரும்ப பேச்சப் பண்ணணும்னு தெரியாத கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே இந்த அலையிற, ஒருவேளை அப்படி ஏதாவது ஒன்று சிக்கிருச்சுன்னா அதுக்காக அந்த பெருமைப்பட்டு அது எஸ் சொன்ன உடனே லாலாலூன்னு அந்த சினிமா டூயட் எல்லாம் ஆடுற இமேஜினேஷன்ல, அதுவா வர்றதுக்கு முன்னாடியும் ஏங்கி தவிக்க வைக்கும், வந்த பிறகும் பெருந்தலைவலி குடைச்சலா இருக்கும், பிரேக்கப் ஆயிடுமான்ற பயமும் இருக்கும், ஆனா பிரேக்கப் ஆகாம இருந்தாலும் குடைச்சலா இருக்கும், பிரேக்கப் ஆனாலும் தலைவலி ஆகலனாலும் குடைச்சல், ஒருவேளை பிரேக்கப்பே ஆகி ஓடி போயிருச்சுனாலும் ஒண்ணுமில்லாம போகும், ஒருவேளை கூடையே வாழ்ந்தாலும் பெருந்தலைவலியா இருக்கும். இந்த மாதிரியான பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கே நீங்க இவ்வளவு கொண்டாடுறீங்களேடா. அந்த பொண்ணு எஸ் சொன்னோன்னு கத்தி பார்ட்டி வச்சு, இல்ல இந்த பையன் எஸ் சொன்னோன்னு
அப்படியே சினிமாவில் காட்டுற மாதிரி லாலா லூலுன்னு டூயட் பாடி ஆட்டம் ஆடி கொண்டாடுறீங்களே. ஜென்ம ஜென்மத்திற்கும் வாழ்வெல்லாம் துணையாயிருந்து வழியாயிருந்து என் வாழ்முதல் பொருளாயிருந்து ஜென்ம ஜென்மத்திற்கும் ஆத்ம நாயகனா ஒருத்தன் கிடைக்கிறது என்ன சாதாரண வேலையாப்பா? அதுவும் ரமண மகரிஷி சொல்றாரு பாருங்க, அகம் புகுந்து ஈர்த்து உன் அகக்குகை சிறையாய் அமர்வித்தது என் கொலோ அருணாச்சலா, ஆறு காவனை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா, இப்பழி தப்புனை ஏனினை பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலா. சொல்றார் பாருங்கய்யா, என்ன அழகா சொல்றார் பாருங்க. என்னுடைய அகத்திலே புகுந்து என்னை இழுத்து வந்து விட்டாய். தூக்கிட்டு வந்துட்ட என்ன? வீட்டுல புகுந்து அகத்திலே புகுந்து ரெண்டு வார்த்தை, அதுக்கு ரெண்டு பொருள். வீட்டுல புகுந்து தூக்கிட்டு வந்துட்ட, இல்ல உணர்வுக்குள்ள அகத்திலே புகுந்து தூக்கிட்டு வந்துட்ட, ரெண்டு விதத்திலையும் சொல்லலாம். புகுந்து தூக்கிட்டு வந்துட்ட. இப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்னோட வாழலைன்னா ஊர் பழிக்கும். என்ன பேசுவாங்க உன்னை பத்தி? ஆறு காவனை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. கேட்கிறாரு பாருங்க அண்ணாமலையான. நான் என் கதையை சொல்றேன், கேட்டுக்கோங்கய்யா. சும்மா சாதாரண இருக்குமோ இருக்காதோன்னு தெரியாத, இருந்தாலும் குடைச்சலா இருந்துகிட்டு இல்லாம போனாலும் மிஸ் பண்ற மாதிரியான சாதாரண பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கே இந்த ஆட்டம் ஆடுறீங்க, தலகால் புரியாம குதிக்கிறீங்க. எனக்கு ஜென்ம ஜென்மத்திற்கும் பெருந்துணையாயிருப்பவன் போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருள், என் வாழ்க்கையின் முதல், என்னோட கேபிட்டல், என் வாழ்க்கையின் பாதை, என் வாழ்க்கையின் நாயகன், ஆத்ம நாயகன் எனக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னும் போது, அப்பா என்ன வந்தாலும் தன்னை சாய்த்து கொள்ள ஒரு தோள் இருக்கின்றது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுன சாதாரண வேலையா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கருணாச்சல மூர்த்தியே அருணாச்சலனே உனை மறவேன். அவருக்கு அர்ப்பணை இல்லைன்னு எனக்கு அனுபூதியா தெரியும். கேட்டா காட்டு, காட்னியா, காட்டு, பாத்தியா. எலக்ட்ரான எந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸரும் பார்த்தது கிடையாது. அந்த எலக்ட்ரான் நம்ம மேல ஏற்படுத்துற எஃபெக்டை வச்சுதான் எலக்ட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் கண்ணில் காட்டப்படுவதற்கு அல்ல, கருத்தால் உணரப்படுவதும் படும் பரம்பொருள் அண்ணாமலையான். என் ஆத்ம நாயகனை கண்டுவிட்டேன், அடைந்து விட்டேன், அவன் என்னை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னும் போது ஏன் ஆட மாட்டேன்? ஆடுவன் தான். அது மட்டும் இல்லையா, ஒரு பொசசிவான பாய் ஃப்ரெண்டு இந்த பிள்ளைய வேற எங்கேயாவது விட்டா கிளி கொத்தி விடக்கூடாது, குரங்கு பறித்து விடக்கூடாது, கள்வன் கவர்ந்து சென்று விடக்கூடாது என்று தன் தோட்டத்திலேயே பழுக்க வைத்து தானே ஆச்சாரியர்களை நியமித்து காவல் காத்து தானே தனக்காக்கிக் கொண்ட தன்மயமான இது மாதிரி ஒரு ஆத்மநாயகன் எனக்கு கிடைச்ச பிறகு ஏன் திமிரெடுத்து ஆட மாட்டேன்? ஆடுவன் தான். ஆனந்த தெள்ளேனம் கொட்டி ஆடுவேன். திருவண்ணாமலையில பிறந்துட்ட ஒரே காரணத்துக்காக இந்த ஆட்டம் ஆடுறானு இருக்கு. அண்ணாமலையார் திருவடியில பிறந்ததை விட வேற என்னையா வேணும்?
அது பிறந்ததை எப்படி தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. வேற எங்கேயாவது பிறந்து வேற ஏதாவது சொசைட்டில இருந்தா அந்த பழத்தை கிளி குத்திருமோ, குரங்கு தின்னுருமோ, இல்ல கள்வன் தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்றதுனால ஒரு பொசசிவ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு பொசசிவான கணவன் மாதிரி தன் வீட்டிலேயே, தன் தோட்டத்திலேயே, தன் திருவடியிலேயே பிறக்க வைத்துக் கொண்டு பழுக்க வைத்து தன்னுடைய மக்களையே காவலாக வைத்து காத்து ஒரு கிளியும் கொத்தாமல், ஒரு கிளியும் பார்க்கவும் பார்க்க இயலாது, ஒரு குரங்கும் கடிக்காமல், ஒரு கள்வனும் தொடாதது மட்டுமல்லாமல் கண்ணாலும் காணாத நிலையில் வைத்து தனதாக்கிக் கொண்டானே, அவனைப் போன்ற ஒரு ஆத்மநாயகன் கிடைத்ததற்கு ஏன் பெருமைப்பட மாட்டேன்? ஆனந்த தெள்ளேனம் கொட்டியே ஆடுவேன். அது அகங்காரம் சொன்ன நீ சொல்லிக்கோ, எனக்கு என்ன? ரமண மகர்ஷியோட பிரைவேட் லைஃப், சீக்ரெட் லைஃபோட ஒரு உயிர் இனிக்கின்ற உண்மைதான் இந்த அக்ஷரமண மாலைங்க. அகம்புகுந்து ஈர்த்து உன் அகக்குகை சிறையாய் அமர்வித்ததென்கொலோ அருணாச்சலா. வீடு புகுந்து என்னை தூக்கிட்டு வந்து உன்னுடைய குகையிலே வைத்துக் கொண்டாய். ஆருக்காவெனை ஆண்டனை, யாருக்காக என்னை கூட்டு வந்த? இப்பொழுது அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. என்னையும் பழிக்கும், உன்னையும் பழிக்கும். இப்பழி தப்புனை ஏன் நினைப்பித்தாய், இனியார் விடுவார் அருணாச்சலா. என்ன உரிமையோடு சண்டையிடுகிறார் பாருங்க. தான் வேறு அவர் வேறு என்று இல்லாத ஒன்றிருக்கும் உணர்வில்தான் இந்த இனிமையான ஊடல். இந்த முதல் 3, 4, 5 இந்த 3 பாடல்களிலும் ஊடலை காட்டுகிறார். முதல் பாடலிலே கூடலை காட்டுகிறார். அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலா. அழகு சுந்தரம் போல் அகமும் நீயுமுற்று அபிண்ணமாயிருப்போம் அருணாச்சலா. இதுல கூடலை காட்டுகிறார். அடுத்த 3 பாடலிலே இனிமையான ஊடலை காட்டுகிறார். என்ன மதுரம்! கிருஷ்ண பக்தர்கள் மதுரபாவத்திலே பாடுவது இது பாரம்பரியம், இது சம்பிரதாயத்திலேயே இருக்கு. ஏன்னா கிருஷ்ணனே பாகவதத்திலே கோபிகைகளோடு மதுரபாவத்திலே இணைந்து விளையாடி திளைத்த காரணத்தில் இந்த சைவத்துல மதுரம் ரொம்ப கம்மி. அதுலயும் அத்வைத சைவத்துல ரொம்ப ரொம்ப கம்மி. ரமண மகர்ஷி மாதிரி பரமஞானி. சிவபெருமானோடு அதுவும் அதாவது
இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் எல்லாமே அருணாச்சலமயமாக பகவானுக்கு மாறிட்டதுனால அவருடைய எமோஷனல் பேஸ்லைனே இந்த மதுர பாவமா தான் இருந்திருக்குங்க. பெருமானோடு உறவு, அவருடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர் அத்வைத பரமா இருந்திருக்கு. இன்னர் டயலாகும் அத்வைத்தமா தான் இருந்திருக்கு. எமோஷனல் பேஸ்லைன் பெருமானோடு ஒன்றி இருக்கும் மகாபாவமான மதுரபாவத்தில் இருந்திருக்கார். ஒற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளே சும்மா 2 நாள் இருக்குமோ இருக்காதோ, இருந்தாலும் தலைவலி போனாலும் தலைவலின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டுக்கே நீங்க 2 நாள் டூயட் ஆடுறீங்க, 4 நாள் பார்ட்டி வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது எத்துணை ஜென்மத்திற்கும் ஆத்மநாயகனாக என் வாழ் முதல் பொருளாக அண்ணாமலையான் எனக்கு வாச்சா, நான் அப்ப ஜென்மம் முழுக்க ஆனந்தமா தான் இருக்கணும், ஜென்மம் முழுக்க செலிப்ரேட் தான் பண்ணுவேன், தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னு ஆடிட்டு தான் இருப்பேன். அது உங்களுக்கு அகங்காரமா தெரிஞ்சா நான் என்ன பண்றது? நான் முளைக்கும் முன்பாகவே அவன் தானாய் எனக்குள் மலர்ந்து விட்டதனால், நான் என்னை அறிந்த காலம் முதல் என்னை அறிவதற்கு முன்பாகவே அவரை அறிந்ததனால், அவர் தன்னை அறிவித்துக் கொண்டதனால், என்னை அறிந்த காலம் முதல் ஊர் ஊரா போய் ஆடிட்டு இருக்கேங்க. நான் பேச ஆரம்பிச்சதே அவரை பற்றி ஆன்மீக சத்சங்க மேடைகள்ல தாங்கய்யா. நான் எழுத ஆரம்பிச்சதே அவர் புகழை பாடுகின்ற சாத்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சூத்திரங்களையும் தாங்கய்யா. நடக்க ஆரம்பிச்சதே அவருடைய ஆலயத்தை சுற்றி தாங்கய்யா. அவருடைய ஆலயத்தை தரிசிக்கவே நடக்க துவங்கினீர் அப்படின்னு பொழுது நேச்சுரலா வாழ்நாளெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டே தான் இருப்பேன். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. நான் சொல்றேன், அருணாச்சல ஸ்மரணம் இல்லாத நொடியெல்லாம் பிறவா நொடியே. சொலல் இல்லாத ஸ்மரணத்து இருந்து, அருணாச்சல ஸ்புரணத்து இருந்து அவரை அனுபூதியாய் அனுபவியுங்கள். உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் எல்லாம் பரம்பொருளாய் சாட்சிக்கு சாட்சியாய் நிற்கும் சாட்சிநாத பரம்பொருளாய் பிரபஞ்சம் அனைத்திற்கும் பரமசாட்சியாயிருக்கும் ஒரே தனிப்பரம்பொருள் அருணாச்சல கருணாமூர்த்தி பரமசிவ பரம்பொருள்.
அவர் உங்களுக்குள் பெரும் சாட்சியாய் நின்றிருக்க பரமாத்வைதத்தை வாழுங்கள். இன்னொரு உண்மையை சொல்றேன். இப்போ ஒரு 2 வருஷமாத்தான் என்னை விமர்சிக்கிற ட்ரோல் பண்ற வீடியோ பார்க்க டைம் இல்லாம போயிருச்சு. அதுக்கு முன்னாடிலாம் இந்த என்னை விமர்சிக்கிற ட்ரோல் பண்ற அந்த வீடியோஸ் ஏதாவது எடுத்து வந்து காட்டினாங்கன்னா இந்த விமர்சனம் பண்றவங்க ஃபர்ஸ்ட் லைனு திருவண்ணாமலையில் பிறந்தார்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னே எனக்கு கேட்காதுங்க. நான் பாட்டுக்கு லா லா மூட்ல இருப்பேன். திருவண்ணாமலையில் பிறந்தார்ன்ற ஒரே லைன் போதும், நான் என் வேர்ல்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன திட்டிகிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்காங்க, எதுவும் கேட்கவும் கேட்காது, சொரணையும் உரைக்காது, சூடும் கிடையாது. அக்னிக்கு எங்க சூடு வைக்க முடியும்? தான் என்கின்ற தனிச்சுரணை இல்லாதவனுக்கு எச்சுரணை வர முடியும். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு என்ன. அது மட்டும் இல்லைங்க, என்னை பத்தி என்ன நரேட்டிவ் வேணா எப்படி வேணா நீங்க திருச்சிக்கலாம், மாத்திக்கலாம். இது பொய்ன்னு சொல்லலாம், அது பொய்ன்னு சொல்லலாம், இது உண்மைன்னு சொல்லலாம், அது பொய், மாத்தி மாத்தி டிபேட் பண்ணலாம். திருவண்ணாமலையில் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு மிக பெரும் ஆன்மீக புகழ், அது ஒரு ஆன்மீக புகழ்ங்கய்யா. யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது, மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லைங்கய்யா, கொஞ்சம் உங்க வாழ்க்கையிலெல்லாம் நொந்து நூலாய் நாசமா போகும் பொழுது மனசுக்கு இதமா யாராவது இருப்பாங்களான்னு எப்படி அலைஞ்சி தேடுறீங்க. ஒரு தெய்வத்தின் மீதோ ஒரு குருவின் மீதோ ஸ்ரத்தை வர்றதே பல ஜென்ம தவம் புண்ணியத்தால தான் வருங்கய்யா. ஒரு தெய்வத்தின் மீதோ ஒரு குருவின் மீதோ ஸ்ரத்த வந்துருச்சுன்னா வாழ்க்கையில எத்தனை 1000 கோடி துக்கங்கள் அனாவசியமா கடந்து போயிருவீங்கயா. கப்பல் கிடைத்தவன் எப்படி எத்துணை கோடி மைல் கடலையும் கடந்து விட முடியுமோ, அது மாதிரி ஒரு குரு ஒரு கடவுள் மேல ஸ்ரத்தை வந்துருச்சுன்னா எத்துணை அலை வந்தாலும் வென்று ஜெயித்து குறிக்கோள் சேர்ந்து விடலாங்கய்யா. அது கொஞ்சமாவது வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும். அப்படின்னும் பொழுது நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தானாகவே அவர் தன்னை எனக்கு விளக்கிக் கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு அனுபூதியாய் அளித்து அலையவிடாது அணைத்து கொண்ட என் அம்பலவாணன் அண்ணாமலையான் உலகாயத கிளி கொத்திவிடாமல், நாத்திக குரங்கு திருடிவிடாமல், வேற்றுமத திருடர்கள் கவ்விக்கொண்டு சென்று விடாமல், தனக்கென்று வைத்து தானே ருசித்து தன்மயமாக்கிக் கொண்ட என் ஆத்மநாதனை, ஆன்மார்த்த மூர்த்தியை, ஆத்மநாயகனை பெற்றமைக்கு தெள்ளேனம் கொட்டி ஆடுவோம். வாழ்க்கையில இந்த அனுபவத்தை அனுபவிச்சவனுக்கு மட்டும்தாங்க புரியும்.
ஒரு தெய்வத்து மேல பக்தி வந்துடுறதும் ஸ்ரத்த வந்துடுறதும் சரணாகதி வந்துடுறதும் சாதாரணமான வேலை இல்லைங்கய்யா. அத சின்ன வயசுலயே எனக்கு கொடுத்துட்டாரே. நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சு பொங்கும் நன்றியோடு. என்னோட இன்னர் டயலாக் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அருணாச்சலம், திருவண்ணாமலை தான் என்னுடைய இன்னர் டயலாக், அண்ணாமலையார் தான் என் இன்னர் டயலாக்ங்க. இன்னொரு ஆழமான ரகசியத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப நீங்கெல்லாம் கிழக்கு தெற்கு வடக்கு அப்படின்னாலாம் மனசுல ஏதாவது ஒரு எப்படி அந்த கிழக்கு தெற்கு வடக்குன்னு கண்டுபிடிக்கிறது, மெஷர் பண்றதுலாம் உங்களுக்குள்ள மைண்ட்ல ஒரு ஸ்கேல் வச்சிருப்பீங்க, ஒரு முறை வச்சிருப்பீங்க. இது கிழக்குன்னா இது தெற்கு, இது வடக்கு அப்படின்னா. எனக்கு இன்னமும் ஒரு திசை கண்டுபிடிக்கணும்னா, ஓ இது கிழக்கா அப்படின்னா அண்ணாமலையார் கோயில தான் மேப் பண்ணுவேன். அப்போ இது ராஜகோபுரம், ஓகே இது கிழக்கு, இது அம்மணியம்மன் கோபுரம், இது வடக்கு, இது திருமஞ்சன கோபுரம், இது தெற்கு, இது பேகோபுரம், இது மேற்கு. இன்னமும் அண்ணாமலையானை வைத்துத்தான் திசை கூட என் உணர்வு கணக்கிடும். இதுவா, இது அக்னிலிங்கம், இதுதான் ஆக்னேயம். நான் வாழ்க்கையை அளவிடும் அளவி, அழகு, யூனிட்டே, ஸ்கேலும் யூனிட்டுமேங்கய்யா அண்ணாமலையார் தாங்க. அதுதான் நான் வாழ்க்கையை அளக்கிற அளவி, ஸ்கேல், அளக்கிற அழகு, யூனிட். சரி தப்பு, சுகம் துக்கம், நன்மை தீமை, இது அத்துணையையும் நான் அளக்கின்ற அளவியே, அளவுகோலே, அழகே அண்ணாமலையானும் அவர் தந்த அனுபூதியும் தான். இது மாதிரி ஒரு ஆத்மநாயகன் வாச்சிட்டா ஏன் தலைகால் புரியாம ஆட மாட்டேன்? உண்மையிலேயே தலையும் காலையும் எனக்கு புரியலைங்கய்யா, அதனால ஆடுறேன். காலை கட்டும் சங்கிலிகளும் இல்லை, தலை மீது தனித்துவமான அகங்கார பாரமும் இல்லை. அதனால ஆனந்தமா ஆடுறேன், தெள்ளேனம் கொட்டி ஆடுகின்றேன். பெருமான் திருப்புகழ் பாடி அண்ணாமலையார் மேல பக்தி வந்துருச்சுன்னா, அதுலயும் ரமண மகர்ஷி காட்டுற இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் லைஃப் காதல், சீக்ரெட் லைஃப் ரிலேஷன்ஷிப் வந்துருச்சுன்னா, ஆடப்போய அதுக்கு மேல ஏவன் எதை பத்தி என்ன பேசினா யாருக்கு என்ன வேணும்? மத்குரு ஜெகத்குரு மன்னாத ஜெகநாத மமாத்மா பரமாத்மா. என்னுடைய தலைவன் உலகத்துக்கே தலைவன், எனக்கு குருவாய் வந்தவன் ஜெகத்திற்கு குரு என்பதனால் என் ஆத்மா பிரபஞ்சத்தின் பரமாத்மா என்கின்ற அனுபூதியை தந்து விட்டான். மன்னாத ஸ்ரீ ஜெகநாதோ மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு மமாத்மா சர்வபூதாத்மா. எனக்கு வாய்த்த தலைவன் என் ஆன்மநாதன் அண்ணாமலையான் உலகத்துக்கே நாதன் என்பதனால் மன்னாத ஸ்ரீ ஜெகநாதன் மத்குரு ஸ்ரீ ஜெகத்குரு எனக்கு குருவாய் வந்த அருணகிரி யோகீஸ்வரர் உலகத்துக்கே குருவான ஜெகத்குரு அருணாச்சல பரம்பொருள் என்பதனால் மமாத்மா சர்வபூதாத்மா, என்னுடைய ஆத்மாவே சர்வபூதத்துக்கும் ஆத்மா என்று சர்வபூதாத்மன் என்கின்ற
சத்தியத்தை அனுபூதியாய் தந்தான். அப்ப ஏன் ஆட மாட்டேன்? ஆடுவன் தான். ஆட்டுவிப்பவன் அவன் என்பதனால் ஆடிக்கொண்டே இருப்பதற்கான ஆனந்தத்தை பொங்க வைத்துக் கொண்டிருப்பவன் அவன் என்பதனால் ஆடுவோம், பள்ளு பாடுவோம், அண்ணாமலையானை பாடுவோம். ஒரு ஆன்ம மூர்த்தி மேல பக்தி வர்றதுக்கும் ஒரு ஆத்மார்த்த மூர்த்தி மேல பக்தி வர்றதுக்கும் ஆத்மார்த்த மூர்த்தி மேல ஸ்ரத்த வர்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்கய்யா? ஒரு பையன் கிடைச்சா பொண்ணு கிடைச்சாலே ஐயோ எவ்வளோ கஷ்டம், ஜெயிச்சிட்டோமே அப்படின்னு வாழ்க்கையிலேயே ஜெயிச்ச மாதிரி குதிக்கிறீங்களே. கடவுள் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்கய்யா? கடவுள் கிடைக்கிறதுனா என்ன? நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ரத்தையும் பக்தியும் வந்து விடுவது. ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகி, அது ரைட்டோ ராங்கோ ஃப்ளூக்கோ ஏதோ ஒண்ணுத்துல நம் உணர்வு அவரிடம் சிக்கிவிடும், அவர் மயமாகிவிடும். அது வர்றதுன சும்மாவா? அதுவும் சின்ன வயசுலயே கொடுத்துட்டாருங்க. கிராமங்கள்ல எல்லாம் பூசணிக்காய் விவசாயம் பண்றவங்க, அந்த பூசணிக்காய தர்பூசணி பூசணிக்காய் விவசாயம் பண்றவங்க இந்த பூசணிக்காயை எலி கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்ல மற்ற பறவைகள் கொத்திடக்கூடாதுன்றதுக்காக வைக்கோல் சுத்தி வைப்பாங்க. அது மாதிரி நாம் பிறந்த உடனே வளரும் பொழுது வேற எந்த மாயையும் கொத்திடக்கூடாது, கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காவி சுற்றி என்னை காத்து தனக்காக்கிக் கொண்டானே தன்மய பரம்பொருள் அண்ணாமலையான். நாத்திக கள்வர் நாவினில் படாது நன்றாய் எனை காத்த நல்லோய் அருணாச்சலா. பிரமத சுத்திர கொடியோர் சூழ்ந்தனை கொண்டு போகாது தானே காத்து தனதாக்கிக் கொண்ட தயாபரணே அருணாச்சலா. உலகாயதம் என் உளத்தில் நுழையாது உள்ளுள் இருந்து உணர்வாய் காத்து நான் விளங்கும் முன் தானாய் விளங்கிய தன்மயப் பரம்பொருளே அருணாச்சலா. ஜென்சி எத்தனை பேருக்கு சொல்றேன் கேட்டுக்கீங்க. கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தா கூட கொஞ்சம் இந்த ஆன்மீக நூல்களை படிச்சு ஏதாவது ஒரு தெய்வத்தின் மீது ஸ்ரத்தையோடு கூடிய பக்தி வந்துருச்சுனாங்க,
அதை எப்படியாவது கொஞ்சம் வரவழைச்சிருங்க. அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. முருகனோ, சிவனோ, அண்ணாமலையாரோ, விஷ்ணுவோ, நீங்க எந்த தெய்வத்தை வேணா பிடிச்சுக்கோங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், நேச்சுரலா அண்ணாமலையார் தான் சொல்லுவேன். இல்ல அப்படி முடியல, இல்ல சாமி நான் வைஷ்ணவ குடும்பம், நான் இல்ல சாக்த குடும்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சரி, எந்த தெய்வம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த பக்தி ஸ்ரத்தை தான் முக்கியங்கய்யா. பக்தி தான் முக்கியம். யாரை பிடிக்கிறீங்கிறது கூட ரெண்டாவது பட்சம் தான். யாரை பிடிச்சாலும் பரத்தை காட்டி விடுவார்கள், அதுதான் உண்மை. யாரோ ஒருத்தரை ஸ்ரத்தையோட பிடிங்க. விநாயகரை பிடிச்சாலும் பரவாயில்ல, முருகனை பிடிச்சாலும் பரவாயில்ல, பரமசிவ பரம்பொருளை பிடிச்சாலும் பரவாயில்ல, அம்பாளை பிடிச்சாலும் பரவாயில்ல, விஷ்ணுவை பிடிச்சாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு தெய்வத்தை. ஏன்னா யாரை பிடிச்சிங்கனாலும் கடைசியில பரம்பொருளோடு தான், பரமசிவ பரம்பொருளோட தான் சேர்ப்பாங்க. யார ஸ்ரத்தையோட பிடிச்சிங்கனாலும் பரம்பொருளோட சேர்த்துருவாங்க. அதுல ஒன்றும் கவலையப்படாதீங்க. அந்த கவலை, அந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்ரத்தையோட பிடிங்க. பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த லூசுத்தனமான சிகரெட்டு இல்ல அடிக்ஷனு, அதெல்லாம் சுத்தமா எந்த அடிக்ஷனும் தேவைப்படாதுங்கய்யா. இல்லைன்னா இந்த போதை பழக்கத்துக்கு போனீங்கன்னா நாளாக நாளாக அந்த அந்த குவான்டிட்டியை சேர்க்க வேண்டி இருக்குங்க. குவான்டிட்டி அதிகமாக்க வேண்டி இருக்கும். அதே அளவு குவான்டிட்டி மது குடிச்சிங்கன்னா போதை வராது, மந்தமா இருக்கும். அப்போ போதையோட அந்த போதைப் பொருளோட அளவை சேர்க்க வேண்டி இருக்கும். கடைசியில மரணம் தான், நாசமா போயிடும். உடம்பு மனசும் நாசமா போயிடும். குடிப்பழக்கம் மற்றும் எல்லா விதமான அடிமையாக்குகின்ற பழக்கங்கள் உங்களை அடிமையாக்கி அழிக்கின்ற புகைப்பழக்கத்திலிருந்து துவங்கி புகை, குடி, போதை வஸ்துக்கள், மற்ற இப்போ இந்த காலத்துல உணவும் ஒரு போதையா போச்சு. இது எல்லாத்துக்குமான ஒரே ஆன்டிடோட், ஒரு மிகப்பெரிய மருந்து பரமசிவ பரம்பொருள் மீது ஏற்படும் பக்திங்க. அழகான ஒரு பாட்டு. சித்தந்தெளிய மருந்தொன்று இருக்குது. சிதம்பரத்தின் மன்றத்தில் ஆடும் மருந்து, பாம்பும் புலியும் தேடி கிடைத்த மருந்து. ரொம்ப அருமையான பாடல். சித்தந்தெளிய மருந்தொன்று இருக்கு. ஜென்சி புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பக்தி வந்துருச்சுன்னா அதுவே ஒரு பெரிய ஞான போதம்ங்கய்யா. இந்த ஞான போதம் வந்துருச்சுன்னா வெளியில உங்களை அழிக்கின்ற போதைப் பொருட்கள் தேவைப்படாதுங்க. சீப் த்ரில்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வராது. இந்த இமிடியட் ராட்டிபிகேஷன், பறன்னு இருக்கிற அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்காது. கேம்ல கூட வயலன்ஸ் சென்டர்டாவே ஃபங்க்ஷன் பண்ற அந்த வயலன்ஸ் எமோஷனல் பேஸ்லைன் அமையாது. கேம்ஸ்ல கூட, வீடியோ கேம்ஸ்ல வயலன்ஸ் சென்டர்டாவே வாழ்ந்தீங்கன்னா உங்க எமோஷனல் பேஸ்லைனே வயலன்ஸ் ஆயிடுங்கய்யா. என் வாழ்க்கையில என் கேம்ஸ் என்ன தெரியுமாங்க, எனக்கு கருத்து தெரிஞ்சதுல இருந்து வீட்டுல ரொம்ப துருன்னு சுத்தி வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருப்பேன் அப்படின்றதுனால ரொம்ப எனர்ஜெட்டிக்கான குழந்தை. அதனால என் தாயார் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல வீடுகள்ல இந்த சின்ன ஒரு டைனிங் டேபிள் இருக்கும், மரத்தால செஞ்சிருக்கும், வீட்டுக்கு நடுவுல இருக்கும். அது மேல தூக்கி உட்கார வச்சிருவாங்க. குழந்தைங்க அதுவே ரொம்ப உயரம், அதுல இருந்து இறங்க முடியாது. மேல தூக்கி உட்கார வச்சு 2-3 விக்கிரகங்களை கொடுத்துருவாங்க. விநாயகர், சிவன், இந்த வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களை அதை வச்சு துணி சுத்திட்டு அது விளையாடிட்டு பூஜை பண்ணிட்டு, அதான் நம்ம என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்னால டெவலப் ஆகிற எமோஷனல் பேஸ் லைன் கூட
பெருமானோடு சேர்ந்ததாகவே இருந்ததனால் வெளியிலிருந்து வேற ஒரு தேவையும் இல்லாம போயிருச்சுங்க. அதுதாங்க வாழ்க்கை. தன்னை அழிக்கின்ற எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லாம வாழணும்னா இது மாதிரி பெருமானை சார்ந்த இனிமையான என்டர்டெயின்மெண்ட் லைஃப பில்ட் பண்ணிடுங்க. இந்த எமோஷனல் பேஸ்லைன் உருவான அத்துணை பேரும் வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருவண்ணாமலை பிறந்துட்டதுனாலே ஓவர் ஆடுறாருன்னு சொல்லி வீடியோ போட்ட அந்த நண்பருக்கு சொல்லிக்கிறேன், நீங்க என் நண்பரா பார்க்கல, நான் உங்களை நண்பராத்தான் பார்க்கிறேன்னு சொல்லிக்கிறேன். பிறந்து வளர்ந்து அண்ணாமலையான ரசிச்சு ருசிச்சு புசிச்சிருந்தீங்கன்னா தாயா உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் மண்புழுதாங்கய்யா, ஆனா திருவண்ணாமலை மண்புழுங்கய்யா. கோயில் நாய் தாங்கய்யா, ஆனா திருவண்ணாமலை கோயில் நாய்ங்கய்யா. நேத்து சொன்ன பாருங்கய்யா, என்னை பாருங்க, இந்த புராணத்தோட லாங்குவேஜில் சொல்லணும்னா சொல்றாங்க இல்லையா, ஒரு எலி ஆலயத்தினுடைய சிவாலயத்தினுடைய விளக்கிலே நெய் குடிப்பதற்காக சென்று தன்னையே அறியாமல் அங்க இருந்த அந்த விளக்கை சற்று வாளாலே தூண்டி விட்டுருச்சு. அணைய இருந்த தீபம் பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால சிவாலயத்திலே தீபம் போட்ட புண்ணியம் அந்த எலிக்கு வந்து அந்த எலிதான் மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிவராத்திரி அன்று வில்வ மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த வில்வத்தை பறித்து கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது தன்னை அறியாமல் போட்டுக் கொண்டிருந்த குரங்கு முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தது அந்த புண்ணியத்தினாலே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாங்குவேஜில் சொல்லணும்னா நான் இது சொன்ன பாருங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அண்ணாமலையார் வெளியில வர்ற அழகை பார்த்து அந்த அழகு பிடிச்சு போயோ, இல்ல அங்க இசைக்கப்படுற திருக்கையிலாய வாத்தியத்தோட வைப்ரேஷன் ஆனந்தத்தாலேயோ, இல்ல அங்க இருக்கிற இனிமையான அந்த குங்கிலியம் நறுமணம் அந்த நறுமணம் பிடிச்சு போயோ, இல்ல அங்க கொடுக்கிற பிரசாதத்தோட ருசி பிடிச்சு போயோ, ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல இந்த கோயிலுடைய அட்மாஸ்பியர் பிடிச்சு போயோ, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நாய் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு நாள் அண்ணாமலையார் தன்னுடைய ஒரு நிஜமான அன்பருக்கு பக்தருக்கு அருள் செய்யறதுக்காக இறங்கி வந்தார். வந்து அந்த பக்தருக்கு அருள் செய்யும் போது இந்த பக்கத்தில் இருந்த நாயையும் கடைக்கண்ணாலே பார்த்து விடுகின்றார். அவர் நடந்து வரும்போது பறந்த ஒரு அவருடைய திருவடி தூளி ஒன்று அந்த நாயின் மீதும் பட்டு விடுகின்றது. அந்த பக்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதோடு சேர்ந்து கடைக்கன் இந்த நாய் மீதும் பட்டதனால் அதற்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் போறார். இந்த நாய் அவருடைய திருவடி தூளி மட்டுமல்லாது அந்த பக்தருடைய திருவடி தூளியையும் பெற்றுக்கொண்டது. பெருமானுடைய ஆசி கிடைத்தால், அருள் கிடைத்தால் பரம் கிடைக்கும். பெருமானுடைய அடியார்களுடைய கருணையும் அன்பும் ஆசியும் கிடைத்தால் ஈகாமும் கிடைக்கும். 2 திருவடி தூளியும் பட்டதனால் இந்த நாய் என்ன பண்ணுச்சான், பெருமானே ஆசீர்வாதம் பண்றாருன்னா இவரும் பெரிய அடியார் தான் அப்படின்னு அவருடைய திருவடி தூளியையும் ஏத்துக்குச்சான். அதனால அடியாருடைய ஆசையும் கிடைச்சது, 2ம் கிடைச்சதுனால இகத்திலும் கைலாசம் கிடைத்து பரத்திலும் கைலாசம் கிடைத்து வாழ்ந்தார். அப்படிங்கிறதான் என்னை பற்றி நான் சொல்லிக் கொள்ளும் கதை. இதுதான் என்னுடைய புராணத்துல வர 2 லைனா இருக்குங்க.
இந்த மகாபலி, முசுகுந்த சக்கரவர்த்தி இவங்களை பத்திலாம் சொல்ற மாதிரி 2 லைன் தான். அது கோயிலே சுத்திட்டு இருந்துச்சா நாயே, அதை அறியாமலே பெருமானுடைய திருவடி தூளி தலைமையில பட்டுருச்சான். பெருமான் ஆசீர்வாதம் பண்ண அடியார்கள் யாரோ ஒருத்தருடைய திருவடி தூளி தலைமையில பட்டுருச்சான். பெருமான் அவருடைய பிரசாதத்தை அந்த சீடருக்கு, அவருடைய பக்தருக்கு அளிக்க, அந்த பக்தர் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை பெருமானிடமிருந்து பெறுவது பிரசாதம், பக்தர்களிடமிருந்து அந்த பிரசாதத்தை பக்தர்கள் உண்டு விட்டு மிச்சத்தை கொடுப்பது உச்சிஷ்டம். பிரசாதத்தையும் அது பக்தனால் உண்ணப்பட்டதனால் உச்சிஷ்டமான ஆன 2 நன்மையும் பெற்ற அதை இந்த நாய் உண்டதனாலே இகம்பரம் 2ம் பெற்று இனிமையாய் வாழ்ந்தது. அவ்வளவுதாங்க. யாரோ ஒருத்தர் இந்த நாய் இங்க இருந்தா நம்ம திருட வரும்போது கத்தும் கொலைக்கும் அப்படின்னு கல்லால் எடுத்து அடிக்க, அது பயந்து கத்திக்கிட்டே ஓடி போய் எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துட்டு அண்ணாமலையாரை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து அவரோடைய கலந்துருச்சான். அவ்வளவுதான் மொத்த கதையும். இதுல வேற எந்த கிளைமாக்ஸும் கிடையாது. அந்த நாய் உடனே போய் இன்னொரு 4 நாளுங்களை திரட்டிக்கிட்டு என்னையா அடிக்க வந்து திரும்ப அந்த அடிச்சவரை வந்து தாக்குறது, அந்த ஸ்டோரிலாம் இங்க இல்லை. அந்த மாதிரி கிளைமாக்ஸ்லாம் எதுவும் இங்க இல்லை. இங்க கிளைமாக்ஸ் தான். ஓடி போயிருச்சு அந்த நாய், எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அண்ணாமலையாரையும் நினைச்சுக்கிட்டு சொலல் இல்லாத ஸ்மரணத்தில் இருந்து பரமாத்வைதத்தில் இருந்து பரமசிவ பரம்பொருளையே பாடி ஆடி நினைந்து உருகி உணர்ந்து ஒன்றாய் கலந்து அருணாச்சல ஸ்மரணத்தில் இருந்து, சொலல் இல்லாத ஸ்மரணத்தில் இருந்து அருணாச்சல ஸ்புரணத்தில் மலர்ந்து அவரோடையே கலந்து நிறைந்தது. இவ்வளவுதாங்க என் வரலாறு. அதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாதுங்கய்யா. இதுதான் முழுமைங்க. அவரை போல் ஒரு தலைவனுக்கு அடிமைப்படுவதும் உணர்வாலே ஆட்கொள்ளப்படுவதும் அது நிகழ்ந்துருச்சுன்னா, அது நிகழ்ந்துட்டதுனால ஏன் ஆடாம இருப்போம், கொண்டாடாம இருப்போம்? அவன் 1.5 பாய் ஃப்ரெண்டுக்கும் 1.5 கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் டூயிட் ஆடுறீங்க, அது கிடைச்சிருச்சுன்னு. என் வாழ்முதல் ஆகிய பொருள் எனக்கு கிடைத்ததனால் ஆடித்தான் தீருவேன், ஆடத்தான் செய்வேன். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இந்த பக்தி வந்துருச்சுன்னா காரணமே இல்லாம எக்ஸைட்டடா இருப்பீங்க. ஒண்ணுமே வேணாம், அண்ணாமலையார் உற்சவம் நடக்குது, உடனே நமக்கு உயிரே உற்சாகமாயிடுங்கய்யா. ஏன் உற்சாகமாவது, ஏன் அந்த எக்ஸைட்மெண்ட், அதெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து வர்றது எக்ஸைட்மெண்ட் கிடையாதுங்கய்யா. எக்ஸைட்மெண்ட்லாம் கணக்கு பார்த்தெல்லாம் வராது, அது அப்படியே வரும், அவ்வளவுதான். ஜென்சி சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த பக்தி டைமென்ஷனை உங்களுக்குள்ள ஃப்ளவர் பண்ண வச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையோட குவாலிட்டியே வேற லெவல் ஆயிடுங்க.
ஊர் சுற்று உளம் விடாது உனைக் கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சலா. மனம் ஊரெல்லாம் சுற்றாது இருக்க உன் அழகை காட்டு அருணாச்சலான்னு சொல்றாரு. இங்க ரமண மகர்ஷி என்னவெல்லாம் சொல்றாரோ அத சின்ன வயசுலயே பெருமான் எனக்கு கொடுத்துட்டாருங்கய்யா. நான் ஊரை சுத்தனாலுமே அவர் அழகுதான் கண்ணில் தெரியுதுங்க. அண்ணாமலையான் அழகுதான் கண்ணில் தெரியுது. இங்க ஊர் சுற்று உளம் விடாது உனைக் கண்டு அடங்கிட உன்னழகை காட்டு அருணாச்சலான்னு சொல்றாரு. நான் சொல்றேன், ஊர் சுற்றியும் உளம் விடாது எங்க சுத்தனாலும் நீதான் தெரியுற. ஊர் சுற்றியும் உளம் விடாது உனைக் கண்டு அடங்கிட உன் அழகை காட்டிய அருணாச்சலா. பகவான் சொல்ற, ஆக்சுவலா பகவான் பிரார்த்தனை பண்றதும் நமக்காக பண்றாரு. அவர் எல்லாம் அனுபூதியாக அடைந்து விட்டார். அவர் அவருக்காக கேட்கல, நாம எப்படி கேட்கணும்னு சொல்லித்தரார். உனையே மாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியாய் இருப்பாய் அருணாச்சலான்னு சொல்றார். உனை ஏமாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியாய் இருப்பவனே இருக்கின்றாயே அருணாச்சலா. உண்மையில் அவரு ஏக்கத்தின் மூலமா சொல்றது நாம எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு காட்டுறாரு. ஆனா அவர் பார்வையிலிருந்து பாடினா இது ஆனந்த களிப்பு தான். அவருடைய அனுபூதியிலிருந்து பார்த்தா இது ஆனந்த களிப்பு. உனை ஏமாற்றி ஓடாது உளத்தின் மேல் உறுதியாய் இருக்கிறாயே அருணாச்சலா. அதான் அவருடைய பார்வையிலிருந்து அவருடைய அனுபூதியை சொல்லணும்னா அதுதான் உண்மை. ஆனா நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் இது மூலமா நமக்கு சொல்லித்தரார். தினந்தோறும் உறக்கத்திலே நான் நீங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற அந்த நான் எதை டிஃபெண்ட் பண்றதுக்காக லைஃப்ல என்னென்னவோ பண்றீங்களோ இதை மொத்தமா கரைச்சி விட்டுட்டு இருக்கீங்க பாருங்க. அப்படின்னா அது இல்லாமலேயே உங்கள் வாழ்க்கை இயங்கும் அப்படிங்கிறது தான் சத்தியம், நிதர்சனம். நான் என்று நடுவீட்டில் புகுந்த நாய் மாதிரி உங்களுக்குள்ள ஒண்ணு வந்து இருக்கிற அத்தனையிலையும் வாய வச்சுட்டு இருக்கு பாருங்க. அது இல்லாமலேயே உங்கள் வாழ்க்கையை இனிமையா நடத்த முடியுங்கய்யா. இந்த நான் புடிச்சிட்டு தெரியறதே பித்தங்கய்யா. பித்தந்தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே. நான் எனும் பித்தந்தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றுள்ளே. பாம்பும் புலியும் பாடுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது பாரளந்த திருமாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு. பார்வதி என்றொரு சீமாட்டி அதில் பாதியை தின்றதுண்டு. இன்னும் பாதி இருக்கு வரையா நீயும் போய் பாரென்று உத்தாரம் தாரும் தீரும்.
ரமண மகர்ஷி இன்னும் ஒரு அழகான வார்த்தை சொல்றார். எனை ஏனிந்த உறக்கம் எனை பிறர் எழுக்க இது உனக்கு அழகோ அருணாச்சலா, எனை அழித்திப்போது எனைக்களவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. மதுரத்தின் உச்சத்தில்தான் மணவாளனின் ஆண்மையை கேள்வி கேட்க முடியும். ஏன்னா ஆண்மையை கேள்வி கேட்பது ஈகோவை டச் பண்ணிடுறது. ரொம்ப ஆழமான வலிக்கிற ஒரு பாயிண்ட டச் பண்ணிடுறது. ரொம்ப இனிமையான மனதுக்கு நெருக்கமான தன்னவர் என்றால் மட்டும்தான் அந்த ஆண்மையை கேள்வி கேட்கின்ற அந்த பாயிண்ட டச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பெருமானோடு தன்னை உணர்வதனால் இதுவோ ஆண்மைன்னு பெருமான ஆண்மையை கேள்வி கேட்கின்றார். எனை அழித்து இப்போது எனைக்களவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலா. ஏனிந்த உறக்கம் எனை பிறர் இழுக்க இது உனக்கு அழகோ அருணாச்சலா. ஐம்புலக் கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலான் கேட்கிறார். என்னுடைய அனுபூதியிலிருந்து சொல்லணும்னா இது நாம எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு பெருமான் பகவான் ரமண மகர்ஷி கற்றுக் கொடுக்கிறார். நான் அவருடைய அனுபூதி இது அடைந்த நிலைதான். அவருடைய அனுபூதியிலிருந்து சொல்லணும்னா எனை அழித்து இப்போது எனை கலந்தாயே என்னே ஆண்மை அருணாச்சலா. எக்காலத்தும் உறக்கமிலாது எனை பிறர் இழுக்காது எனை காத்த அழகே அருணாச்சலா. ஐம்புலக் கள்வர் அகத்தினில் புகாதவனம் அகத்தினில் இருந்து காக்கும் அருணாச்சலா. ஒருவனாம் உன்னை ஒளித்தவரும் வாராது சூதிலாது எனை காக்கும் அருணாச்சலா. பார்ப்பவனை பார்த்து இருக்க சாட்சியை சாட்சியாய் பார்த்திருக்க தானாவே உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைன் கிராட்டிடியூட்ல செட்டில் ஆயிடுங்க. அதுல இருந்து தான் பொங்கறது தான் பக்திங்க. பக்திக்கு டெஃபினேஷன் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்னர் டயலாகும் எனர்ஜெட்டிக் போஸ்டரும் பார்ப்பவனை பார்த்து இருக்க இருக்க சாட்சியாக சாட்சியை சாட்சியாக பார்க்க பார்க்க உணர்வு நிறைந்த உங்களுடைய எமோஷனல் பேஸ் லைன் கிராட்டிடியூட்ல செட்டில் ஆயிடுங்க. எமோஷனல் பேஸ் லைன் கிராட்டிடியூட்ல செட்டில் ஆகிறது தான் பரமசிவ பக்தி. அது வந்துருச்சுன்னா நாம என்ன பண்றோம் பேசுறோம்லாம் ஒன்றும் நமக்கு புரியாது. எதிரில் இருக்கவங்களுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது, எதிரில் இருக்கவங்களுக்கும் புரியாது. இன்னைக்கு ஃபுல்லா இந்த சத் சங்கத்தை இன்னொரு தரம் கேட்டு பாருங்க. நான் என்ன பேசியிருக்கேன்னு எனக்கும் புரியாது, உங்களுக்கும் புரியாது. ஒன்னே ஒண்ணு தெரியும், சாமி பரமசிவ பக்தியை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கு. அந்த பக்தியில சாமி இருக்கு, அது மட்டும்தான் தெரியுது.
அந்த பக்தியை நம்மளுக்கு சொல்ல முயற்சி பண்ணுது சாமி. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியுமே தவிர அதுக்கு மேல ஒன்றும் புரியாது. இப்ப நான் பேசுனதுல எந்த கன்சிஸ்டன்சியோ இல்ல ஒரு கொஹெசிவாவெல்லாம் இருக்காது. ஏன்னா எமோஷனல் பேஸ் லைன்ல இந்த கிராட்டிடியூட் பொங்கும் பொழுது, பக்தி பொங்கும் பொழுது லார்ஜ் குவான்டிட்டி வாட்டர் ஒரு சின்ன பைப் வழியா வெளியில வர முயற்சி பண்ணும் பொழுது நடக்கிறது தான் நடக்கும். டேம்ல ஒரே ஒரு கண்மாய் மட்டும் திறந்து விட்டாங்கன்னா, ஒரே ஒரு பாகத்தை மட்டும் திறந்து விட்டாங்கன்னா எப்படி நிறைந்து இருக்கிற டேம் பொங்கி தண்ணி வெளியில வருதோ அது மாதிரி எமோஷனல் பேஸ் லைன் கிராட்டிடியூட்ல செட் ஆயிருச்சுன்னா, நன்றி உணர்விலே பெருமான் மீது, இந்த பிரபஞ்சத்தின் மீது, இந்த வாழ்க்கையின் மீது நன்றி உணர்வுல செட் ஆயிருச்சுன்னா பொங்குகிற பக்தி பெருமானையே வாழ்த்தும். மாணிக்கவாசகர் பாடுறார் பாருங்க, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ரமண மகர்ஷியும் பாடுறார், என்போலும் தீனரை இன்புறக் காத்து நீ எந்நாளும் வாழ்ந்தருள் அருணாச்சலான். ஆழ்வார்கள் பாடுறாங்களே, பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 எந்தோள் மணிவண்ணா. பெருமானையே வாழ்த்த துவங்கி விடுவோம். கிராமங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கள்ளும் சாராயமும் கலந்து குடிச்சவனுக்கு கலெக்டரும் கால் தூசுக்கு சமம்னு. ஞானமும் பக்தியும் கலந்து குடிச்சவனுக்கு இந்த கடல் உலகமே கால் தூசுக்கு சமம்னு ஆயிரும். காந்தம் இரும்பு போல் கவர்ந்தெனை விடாமற் கலந்தெடோடு இருப்பாய் அருணாச்சலான்னு சொல்றாரு. நான் சொல்லணும்னா, காந்தம் இரும்பு போல் கவர்ந்து என்னை விடாமல் கலந்து என்னோடு இருக்கின்றாயே அருணாச்சலா. ஓங்காரப் பொருள் ஒப்புயர்வில் இல்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலான்னு பகவான் சொல்றாரு. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லணும்னா, ஓங்காரப் பொருள் ஒப்புயர்வு இல்லோய் உனை எனக்கு அறிவித்தாயே அருணாச்சலா. அவை போல் எனக்குன் அருளை தந்தனை ஆளுவது உன்கடன் அருணாச்சலான்னு சொல்றாரு. அவை போலும் உனக்கு என் அருளை தந்து என ஆண்டாயே அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர்வார் அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண் இன்றி காணுனை காண்பவனை காட்டினாயே அருணாச்சலா. கண்ணுக்கு கண்ணாய் கண் இன்றி காணுனை, கண்ணுக்கு கண்ணாய், கண் பார்க்கறதுங்க, கண் மூலமா நாம பார்க்கிறோம். கண் மூலமா கண்ணுக்கு கண்ணாக இருந்து பார்ப்பது யாரோ அவரை கண் இல்லாமல் தான் காண முடியும். அவரை கண்ணுக்கு கண்ணாயிருந்து பார்ப்பவரை பார்க்க வைத்து, கண்ணுக்கு கண்ணாய் கண் இன்றி காணுனை காட்டி வைத்தாயே அருணாச்சலா. காந்தம் இரும்பு போர் கவர்ந்து என விடாமல் கலந்தென்னோடு இருக்கின்றாயே அருணாச்சலா. கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்து அருளினாயே அருணாச்சலா. கீழ் மேல் எங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை பாழ் செய்து அருளினாயே அருணாச்சலா.
குற்றம் முற்று அறுத்து என்னை குணமாய்ப் பணித்து ஆள் குரு உருவாய் ஒளிருகின்றாயே அருணாச்சலா. கேளாது அளிக்கும் உன் கேடில் புகழை கேடு செய்யாது அருளினாயே அருணாச்சலா. கையினில் கனியுன் மெய்ரசம் கொண்டு உவ கைவரி கொண்டு குளவே அருளினாயே அருணாச்சலா. பரமசிவ ஞானமும் பரமசிவ விஞ்ஞானமும் நமக்குள் மலரச் செய்வதே பரமசிவ பக்தி. பொதுவா இந்த கார்த்திகை தீபம் மாதிரி ஆன்மீக பெரும் சக்தி பொங்கும் நிகழ்வுகள்ல கலந்துகிட்ட பிறகு நான் அமைதியா சமாதியில உட்கார்ந்துருவேன். ஏன்னா அந்த நேரத்துல நான் என்ன பேசணும் அது சாதாரண மனிதனோட லாஜிக்கு புரியவே புரியாது, பிடிபடவும் பிடிபடாது. அதனால நான் யூசுவலா சமாதியில உட்கார்ந்துருவேன். இன்றைக்கு ஏற்கனவே தொடர் சத்சங்க நிகழ்வாக இது நடந்து கொண்டிருப்பதனால் வந்து அமர்ந்தேன், முடிந்தவைகளை சொன்னேன். குற்றம் குறையிருப்பின் பொறுத்தருள்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆனா குற்றம் குறை நான் சொன்ன வார்த்தையில் எதுலையும் இல்லை. உங்களுக்கு புரியலன்னா அது குற்றம் குறை, அதை நீங்களே உங்களை மன்னித்துக் கொண்டு பொறுத்து அருளிக் கொள்ளுங்கள். இது புரிகின்ற விதத்திலே மீண்டும் மீண்டும் இந்த சத்சங்கத்தை கேட்டு இந்த உணர்வை உள்வாங்க முயற்சி செய்யுங்கள். குற்றம் குறையிருப்பின் பொறுத்தருள்கன்னு அவையடக்கத்தோடு நான் சொன்ன வார்த்தை என்னை பொறுத்தருள்வதற்காக அல்ல. உங்களுக்கு புரியாமல் போனால் அது உங்களிடம் இருக்கின்ற குறை, அதை நீங்கள் பொறுத்து உங்களுக்கே அருள் செய்து கொள்ளுங்கள். ஞான அறிவுரை சத்தியமாக சொன்ன வார்த்தை. நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து இந்த கார்த்திகை தீப நன்னாளில் பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றி பரமாத்வைத அனுபூதியில் நிலைத்து பரமசிவ ஞானமும் பரமசிவ விஞ்ஞானமும் பரமசிவ பக்தியும் முழுமையாய் மலர்ந்து ஆனந்தமாய் இருந்திட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.